அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. மிக அற்புதமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்வினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர் ஹசரத் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் அழகான உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற சொல்லின் செல்வர், சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளை அழகாய் தெளிவுபடுத்தி அதற்கான தீர்வுகளை எப்பொழுதுமே தனக்கே உரித்தான பாணியில் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய இந்த மாவட்டத்தினுடைய ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவர் அப்துல் அஜீஸ் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும், அழகாக உரை நிகழ்த்தி சென்ற நீதிபதி ஜியாவுத்தீன் சாஹிப் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், இங்கு நீண்ட காலமாய் இந்த பகுதியில் மிக அற்புதமான வேலையை அழகாக செய்து கொண்டிருக்கிற அல்ஹாஜ் அப்துல் ஹக் ஹாஜி அவர்களுக்கும், பள்ளியினுடைய நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள் அத்துணை பேர்களுக்கும், என்னோடு வருகை தந்திருக்கிற எனது பாசத்திற்குரிய சகோதரர் எஸ்என்எஸ் இன்ஜினியரிங் காலேஜினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் ஆரிஃபுத்தீன் எம்இ அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இளைய தலைமுறைக்கு வள்ளல் நபியின் வழிகாட்டுதல் என்று ஒரு அழகான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் வழிகாட்டுகிற தகுதி ரசூலை தவிர வேறு யாருக்கு இருக்கிறது? அந்த வழிகாட்டி யார்? அந்த வழிகாட்டி பெருமானார் யார்? ஒரு குழந்தை சிறப்பாக வளர வேண்டுமானால் ரெண்டு பேர் முக்கிய காரணிகளாக இருக்க வேண்டும். ஒன்று பெற்றோரின் வளர்ப்பு, ஆசிரியரின் பராமரிப்பு, இல்லையா? பெற்றோரின் வளர்ப்பும் ஆசிரியரின் பராமரிப்பும் சரியாக இருந்தால் அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக ஆகிவிடும் என்பதில் சந்தேகமில்லை. இப்ப ரசூலுல்லாவுக்கு பெற்றோர் யார்? சிறு வயதிலேயே வஃபாத்தாகிவிட்டார்கள். பெருமானாரை வளர்க்கிற பொறுப்பை அலம் எஜிதிக்க யத்தீமன் ஃபஆவா, நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்கிறான் அல்லாஹ். ஒரு குழந்தையை அல்லாஹ் வளர்த்தால் எப்படி இருக்கும்? அதனால் உலகத்திலே இப்படி ஒரு குழந்தை, 63 ஆண்டுகளில் ஒரு பொய் கூட சொல்லாத குழந்தை, ரசூலை தவிர வேறு யாரையாவது யோசிக்க முடியுமா?
நம்முடைய பிரதமரை கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். வாழ்க்கையில் 63 ஆண்டுகளில் ஒரு பொய் கூட பெருமானாரின் நாவிலிருந்து வந்ததில்லை. காரணம் அல்லாஹ்வின் வளர்ப்பு. பெருமானாருக்கு ஆசிரியர் யார்? அல்லாஹ்வே ஆசிரியர். அல்லாஹ்வுக்கு என்ன துறை தெரியும், ஆசிரியருக்கு என்ன தெரியுமோ அதை மாணவருக்கு கொடுப்பார். ஆசிரியர் கெமிஸ்ட்ரியா இருந்தா மாணவருக்கு கெமிஸ்ட்ரியை கொடுப்பார். ஆசிரியர் பயாலஜியா இருந்தா மாணவருக்கு பயாலஜியை கொடுப்பார். ஆசிரியர் மேத்தமேட்டிக்ஸாக இருந்தால் மாணவருக்கு கணக்கை கொடுப்பார். எந்த துறையில் ஆசிரியர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாரோ அதை மாணவருக்கு கொடுப்பார். அப்ப அல்லாஹ்வே ஆசிரியன் என்றால் அல்லாஹ்வுக்கு என்ன தெரியாது? அல்லாஹ்வுக்கு என்ன தெரியாது? எல்லாம் ரப்புக்கு தெரியும். அத்தனையும் ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அல்லமக்க மாலம் தக்குன் தஅலம். அல்லாஹ்வே சொல்லுவான், எதுவெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ அது முழுவதையும் உங்களுக்கு நான் வழங்கினேன் என்கிறான் அல்லாஹ். அதிலும் குறிப்பாக உள்ளத்தை சரி செய்கிற கலை இறைவனுக்கு மட்டும் சொந்தமானது. கணவனின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று மனைவிக்கு தெரியுமா? மனைவியின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று கணவனுக்கு தெரியுமா? தெரிஞ்சா குடும்பத்தில் சண்டை நடக்குமா? யாருக்கும் என்ன நடக்கிறது என்று தெரியாது. உள்ளத்தை அறிகிற ஆற்றல் இறைவனுக்கு சொந்தம், அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதை ரசூலுக்கு கொடுத்தான். ஒரு ஆசிரியர், ஒரு பாட புத்தகம், 1,00,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அதில் ஒருவர் கூட சோடை இல்லை. எல்லோரின் இதயத்தையும் சரி செய்த அற்புத வழிகாட்டியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் வழிகாட்டியாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். இந்த வல்லல் நபி, இதயத்தை சரி செய்த வல்லல் நபி, அதை வைத்துத்தான் இன்றைக்கு இருக்கிற இதயங்களையும் சரி செய்யப்படுகிறது. இளைய தலைமுறைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று ஒரு 10 செய்திகளை மட்டும் முத்து செய்திகளாய் உங்கள் மனதிலே பதிய வைத்து ஏதாவது எடுத்துட்டு போகணுமா இல்லையா வீட்டுக்கு? 9:15 முடித்து விடுவேன் என்ற உத்தரவாதத்தோடு என்னுடைய 9:30 போக வேண்டியிருக்கு. நம்ம எல்லாருமே என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, முதலில் பெருமானார் இந்த வளரும் தலைமுறைக்கு காட்டுகிற செய்தியில் முதல் செய்தி அந்நலுரே சஹீஹ். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, பாசிட்டிவ் சிந்தனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் குறையோடு பார்த்ததே இல்லை. நல்லதை மட்டுமே பார்க்கிற, நல்லதை மட்டுமே பார்க்கிற பண்பாட்டை நம்முடைய தலைமுறைக்கு உருவாக்கி தர வேண்டும். தகப்பனை பார்த்தாலும் கெட்ட பார்வையோடு பார்க்கிறார். இன்றைக்கு இருக்கிற தலைமுறை பார்க்கிற போதே நல்ல பார்வை. திருப்பூர்ல ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும் போது, ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட பேசினேன். பின்னாடியே ஒருத்தர் வந்தாரு. இப்பதான் அவர் ஹாஜியார், 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைத்தானா. அப்ப அவருடைய பார்வை எப்படி இருக்கு பாத்தீங்களா? அவர் ஹஜ்ஜுக்கு போய் தௌபா செஞ்சு அவர் பெரிய மனுஷன் ஆயிட்டாரு. ஆனாலும் இவர் பார்க்கிற பார்வை குறை பார்வை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தலைமுறைக்கு காட்டுகிற பாடம், யாரையும் குறை கண்ணோடு பார்க்காதே, நிறை கண்ணோடு பாருங்கள். மஹபூபே முஸ்தபா என்ற ஒரு நூல், அதுல ஒரு அழகான வரலாறு எழுதி இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப தூரத்தில் உட்கார்ந்திருக்காங்க கவலையோடு. சல் யா பிலால் துஅத, என்ன வேணுமோ கேளுங்க பிலால், நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே எதை கேட்டாலும் தருவீர்களா? எதை வேண்டுமானாலும் கேள் பிலால், எனக்கு சொர்க்கம் வேண்டும் ரசூலே. பூமியில் இருந்து கொண்டு சொர்க்கத்தை கொடுத்த நபி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேருக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா விடவில்லை. எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் நாயகமே. பெருமானார், எல்லா சாலிஹீன்களுக்கு முன்னால் செல்லுவாய் பிலால், எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் செல்ல வேண்டும். போர்க்களத்துக்கு போய் உயிரை விட்டவங்களுக்கெல்லாம் முன்னாடி போகணும், செல்லுவாய் பிலால். போதாத நாயகமே, எல்லா சித்திக்குகளுக்கு முன்னால் செல்ல வேண்டும் நாயகமே. ஒரு நபிக்கு ஒரு சித்திக்கு தான், அபூபக்கர் ரலியல்லாஹு வாங்கி உரிமை விட்டதே, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி செல்ல வேண்டும், செல்லுவாய் பிலால். எல்லா நபிமார்களுக்கு முன்னால் செல்ல வேண்டும் நாயகமே. எவ்வளோ பேராசை! இங்கே கூட ரசூலுல்லாஹ் அதெல்லாம் உனக்கு முடியாது.
உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பேசி சொல்லவே இல்லை. எல்லா நபிமார்களுக்கு முன்னால் செல்லுவாய் பிலால், எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் செல்ல வேண்டும் நாயகமே, எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் செல்லுவாய் பிலால், உங்களுக்கு முன்னால் செல்ல வேண்டும் நாயகமே. நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? 7 ஸ்டார் ஹோட்டல் கட்டப்பட்டு சிஎம் திறப்பு விழாவுக்கு வருகிறார். ரிப்பன் வெட்டுவதற்கு முன்னால் பிஏ சொல்லுகிறார், சார் ஒரு நாள் நான் ரிப்பனை வெட்டிக்கிறேன். முதல்ல பிஏவை வெட்டிட்டு தான் அவர் ரிப்பனை வெட்டுவார் இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து கேட்கிற போது பெருமானார் மறுக்கவே இல்லையே. இந்த சிந்தனை இந்த உம்மத்திற்கு தேவை. நல்லதை பார்க்கிற, நல்லதையே எடுத்துக்கொள்ளுகிற, நல்ல நோக்கத்தோடு வாழுகிற இந்த சிந்தனை இந்த உம்மத்திற்கு தேவை. பெருமானார், எனக்கு முன்னால் செல்லுவாய் பிலால். பிலால் ரலியல்லாஹு கண்களில் கண்ணீர். இது மட்டும் நடக்காத நாயகமே, வாழ்க்கையில் ஒரு எட்டு கூட உங்களை முந்தி நான் வைத்ததில்லை. நான் எப்படி உங்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்லுவேன்? ஒரு காலத்திலும் நடக்காது. நான் வாபஸ் பெற்றுக் கொள்ளுகிறேன். பெருமானார் சொல்லுவார்கள், மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம். ரோஜாவிலிருந்து வந்த மனம் மீண்டும் உள்ள போகுமா? மலர்கள் கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம். நபிமார்கள் சொன்ன சொல்லிலிருந்து புரள்வதில்லை. முதலில் சொர்க்கத்தில் ஒட்டகத்தில் நான் தான் முதலில் நுழைவேன். என் கடிவாளத்தை பிடித்து கொண்டு என் பணியாளராய் எனக்கு முன்னால் நீ நுழைவாய் பிலால் என்று சொன்னார்களே பெருமானார். இந்த பாசிட்டிவ் எண்ணம் இன்றைக்கு எத்தனை பேர்களுக்கு வந்திருக்கிறது? இரண்டாவது, மன உறுதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு உருவாக்கியது இன்றைக்கு உறுதி. மன உறுதி இல்லாத இளைய தலைமுறைகள் உருவாக்கி வருகிறார். அவன் மேல அவனுக்கே நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் என்ன செய்ய போற, ஏதாவது செய்யலான் இருக்கேன். படிப்புல எப்படி போகுது? ஏதோ போகுது. நீ கபூர்ல இருக்க வேண்டியவன் இல்லையா? மன உறுதி இல்லாத இளவல்கள் இன்றைக்கு உருவாகி வருகிறார்கள். இளைய தலைமுறைக்கு மன உறுதியை நாம் கொடுக்கவே இல்லை. உறுதியோடு பயணிக்க வேண்டும். மார்க்கத்தை பத்தி கேட்டா கூட நம்மிடத்திலே கேட்டால் சரியான பதில் சொல்லுகிற அளவிற்குள்ள மன வைராக்கியமும் உறுதியும் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு இல்லை. ஆனால் பெருமானார் எப்படி மன உறுதி உள்ள சமூகத்தை உருவாக்கினார்கள் தெரியுமா? இந்த உம்மத்து அறிய வேண்டிய விஷயம். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில் ரோம் நாட்டை எதிர்ப்பதற்காக 30,000 பேர்களை அனுப்பி வைக்கிறார்கள் பெருமானார். 30,000 வீரர்கள் செல்லுகிறார்கள். தலைவர் யார் தெரியுமா? ரிபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா. ரிபீ இப்னு ஆமிர் புல்தடிக்கு பயில்வான். கழுதையில போனாவே கிடுகிடுன்னு ஆடுவார். அப்ப குதிரையில போனா என்ன ஆகும்? பறந்துருவார். அவர் தான் 30,000 பேருக்கு தலைவர். தலைமைக்கு கட்டுப்பட்ட சமூகம். இந்த 30,000 பேர்களையும் ரோமின் ஒரு சிரியாவினுடைய ஓரத்திலே நிறுத்திவிட்டு இல்லையா, அந்த மன்னனை பார்ப்பதற்காக இவர் மட்டும் தனியா போறார். ரிபீ இப்னு ஆமிர் மட்டும் கழுதையை விட்டு தான் மன்னனை சந்திக்க வேண்டும். ரிபீ இப்னு ஆமிர் சொல்லிட்டார், அப்படியெல்லாம் போக முடியாது, நான் கழுதையில தான் போவேன். தூரத்திலிருந்து பார்த்த மன்னர், அந்த நாடோடியை விட்டு விடுங்கள். என்ன, பாலைவனத்திலிருந்து வர்றாங்க, அந்த நாடோடியை விட்டு விடுங்கள். என்ன மன வைராக்கியம் தெரியுமா? அந்த கழுதையில ஆடி ஆடி போன ரிபீ இப்னு ஆமிர் மன்னன் சாய்ந்திருக்கிற தலகாணியில கழுதையை கட்டினாராம். என்ன ஸ்ட்ராங்! மன்னன் சாய்ந்திருக்கிற தலகாணியில கழுதையை கட்டுகிறார். கட்டிவிட்டு அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாம் ஆனா நல்லா இருப்ப. மன்னர் இடத்துல, நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? நாங்கள் 30,000 பேர் வந்திருக்கிறோம். போர்க்களத்தில் கூட பொய் சொல்லாத சமூகம். 30,000 பேர் நாங்கள் வந்திருக்கிறோம். என்னிடத்திலே 3 லட்சம் வீரர்கள் இருக்கிறார்கள். 3 லட்சம் வீரர்கள். நீங்கள் 30,000 பேர் ஜூஸ் போட்டுருவாங்க, புளிஞ்சிருவாங்க. மன்னர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். உயிரோட போக மாட்டீங்க ஒருத்தரும். விழுந்து விழுந்து சிரிக்கிறார். எல்லோரும் சிரித்ததற்கு பிறகு ரிபீ இப்னு ஆமிர் மட்டும் தனியா சிரிச்சார். தனியாளா போய் தனியா மன்னர் முன்னால் சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறாய்? மன்னரே, உங்களிடத்தில் இருக்கிற 3 லட்சம் பேர்களும் 3 லட்சம் பேர்களும் வீட்டிலிருந்து வருகிற போது தாயிடத்திலும் மனைவி இடத்திலும் போய் வருகிறேன் என்று சொல்லி வந்தவர்கள். போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. எங்களிடத்தில் இருக்கிற 30,000 பேர்களும் திரும்ப வரமாட்டோம்.
ஈமானை விதைக்க புறப்பட்டிருக்கிறோம் என்று மன உறுதியோடு வந்தவர்கள். அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாம் ஆனா நல்லா இருப்பீங்க, இல்லை என்றால் போர் நடத்தலாம். போர் நடக்கிறது. 19 நாட்கள் போர் நடந்தது. 30,000 பேர்களை 3 லட்சம் பேர்களால் ஜமாளிக்க முடியவில்லை என்று வரலாறு பேசுகிறது. என்றால் பெருமானார் உருவாக்கிய தலைமுறை வைராக்கியமான தலைமுறை. இன்னைக்கு அந்த வைராக்கியம் இல்ல, மன உறுதி எந்த காரியத்திலும் இல்லை. காலையில சாவியை எடுக்கும் போதே மன உறுதியோட போகணுமா இல்லையா? புரட்டாசி மாசம் என்ன விளங்க போகுது அப்படின்னு எடுத்தா விளங்கவே விளங்காது. பையனை பார்க்கும் போது நீ உருப்பிட மாட்டடா, நீ உருப்பிடவே மாட்டடா அப்படின்னா அவன் எங்க உருப்பிட போறான்? மன உறுதி. தன் மகனை பார்க்கிற போது ஹிந்தா முஆவியாவை பார்க்கிற போதே சொல்லுவார்களே, வருங்காலத்தில் நாடாளும் தலைவர் இவர். தான் பிள்ளைய பார்த்து சொல்லும் போது, அப்ப நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற போதே மன உறுதியோடு நீ இப்படித்தான் வருவாய் மகனே என்று வளர்த்து பாருங்கள். அந்த பிள்ளை எப்படி உருவாகும். அல்லாஹு அக்பர். மூன்றாவதாக, வளரும் தலைமுறைக்கு இன்றைக்கு குடும்ப அக்கறை குறைந்து கொண்டே வருகிறது. வளரும் தலைமுறைக்கு மட்டுமல்ல, வளர்ந்த தலைமுறைக்கே இன்றைக்கு அக்கறை குறைந்து போனது. அண்ணனும் தம்பியும் பேசி பல நாட்கள். பெற்றோரை நிந்திக்கிற இளவல்கள் இன்றைக்கு நிறைய பேர் உருவாகி வருகிறார்கள். பெற்றோர்களை நிந்திக்கிற இளவல்கள். அல்லாஹு அக்பர். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? தகப்பனை பற்றி தாய் சொல்லிக் கொடுத்ததில்லை, தாயை பற்றி தகப்பன் சொல்லிக் கொடுப்பதில்லை. இல்லையா? தாய் சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? தகப்பனை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். வளரும் தலைமுறைக்கு தாய் சொல்ல வேண்டும். உன் தகப்பன் யார் தெரியுமா? 25 வயசுல இருந்து உங்க அத்தா 25 வயசு என்ன கல்யாணம் முடிச்சதிலிருந்து இதுவரைக்கும் உழைப்பது முழுக்க நமக்குத்தான். எந்த கணவனும் அப்படித்தான் உழைக்கிறான். எல்லாம் மனைவி மக்கள், மனைவி மக்கள், மனைவி மக்கள், எல்லாம் பிள்ளைகளுக்காக. சுமைகளை இறக்காத சுமை தாங்கிகள் பெற்றோர்கள். டே தம்பி, உங்க தகப்பனாரு உங்க சுமையெல்லாம் சேர்த்து சுமக்கிறாரா? என் பிள்ளை நல்லா இருந்தா போதும், அவன் கஷ்டப்பட்டுறக்கூடாது, அத்தனையும் சேர்த்து சுமக்கிற உன் தகப்பனை நீ பார்க்க வேண்டும், அந்த கடமை உனக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிற பெண்கள் உருவானால் வளரும் சந்ததிகள் சரியாக இருப்பார்கள். ஆனா நம்ம பெண்கள் பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கிறோம்? இங்க வந்தவங்க எல்லாம் அவுளியாக்கள். ஏன்னா நான் வீட்டுக்கு போகணுமா இல்லையா? நம்ம பெண்கள்லாம் சொல்றது என்ன தெரியுமா? கொப்பனை நம்பாத, அது லூசு, அது பேச்ச கேட்டா நீ விளங்க மாட்ட, நீ உருப்பிட மாட்ட. இல்லையா? பிள்ளைகளுக்கு முன்னால் தகப்பனை கண்டிக்கிற மனைவி ஒரு இல்லத்தில் இருந்தால் சந்தோஷமும் நிம்மதியும் அந்த இல்லத்தை விட்டு சென்றுவிடும். தகப்பனின் மரியாதை சொல்லிக் கொடுக்கப்படுகிற இல்லமாய் வளரும் தலைமுறைக்கு நாம் உருவாக்கி தர வேண்டும். தாய் யார் தெரியுமாடா? வயிற்றிலே இடம் கொடுத்தவள் உன் தாய். வயிற்றிலே இடம் கொடுத்த உன் தாய். வாழ்நாள்ல விடுமுறையே இல்லாமல் பாடுபடுபவள் உன் தாய். உலகத்திலே அதிக பாசத்திற்கு சொந்தக்காரி உன் தாய். வாழ்க்கையில உன் தாயை என்னைக்குமே மறந்துடாதடா என்று சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் அந்த குழந்தை தாயை மறப்பானா? இரத்த உறவுகள் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? அண்ணன் தம்பி உறவுக்கு நிகராக நாளைக்கு சொர்க்கத்திற்கு செல்லுகிற உறவில் சிறந்த உறவு அண்ணன் தம்பி உறவு. அல்லாஹு அக்பர். அண்ணன் தம்பி 2 பேர்த்த அல்லாஹ் கூப்பிடுவானா நாளைக்கு மறுமையில? அண்ணன் தம்பி 2 பேர்த்த, உன் அண்ணனை பத்தி என்ன நினைக்கிற என்று அண்ணனை பார்த்து தம்பியை பார்த்து அல்லாஹ் கேட்பான். அண்ணனின் குறைகளை குறித்து, அண்ணனிடத்திலே தம்பியின் குறையை குறித்து கேட்பான். அப்ப அண்ணங்கார் சொல்லுவாரு, அல்லாஹ் என் தம்பிக்கு 25,000 50,000 கொடுத்துக்கிட்டே இருப்பேன், வாங்கிட்டே இருப்பான், திரும்ப கொடுத்ததே இல்லை ரப்பே, அதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிற? அண்ணன் சொல்லுவாரு, இங்க நான் காசு வாங்கி என்ன செய்ய போறேன்? என் தம்பியின் நன்மையை வாங்கி கொடு ரப்பே. தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணன் இந்த உம்மத்தில் வருவார். பெருமானார் சொல்லுகிறார்கள், அழுகிறார்கள். கடைசியில அல்லாஹ் சொல்லுவான், உன் தம்பிக்கு ஒரு நன்மையும் இல்லை, வெத்து பேப்பரா உன் தம்பி வந்திருக்கிறாரு. அல்லாவுக்கு அண்ணன் ஐடியா கொடுப்பாரு, பரவாயில்லை ரப்பே, பரவாயில்லை, என் தீமையெல்லாம் தூக்கி என் தம்பி மேல சுமத்தி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிரு, என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புறப்பே
பெருமானார் அழுகிறார்கள். தம்பியை நரகத்திற்கு அனுப்பிவிட்டு சொர்க்கம் செல்ல நினைக்கிற அண்ணன் என் உம்மத்தில் வருவார். அல்லாஹ் சொல்லுவான், இவருக்கு சொர்க்கத்தை சுட்டி காட்டுங்கள். அண்ணனுக்கு அப்படி சொர்க்கத்தை சுத்தி காட்டப்படும். 72,000 அறைகளை கொண்ட மாளிகை. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து மையம் லிக்குஹாதா, இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தி யார் அல்லாஹ் என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்லுவான், இதை யாருக்கும் தர்ற மாதிரி இல்லை, உனக்குத்தான் தரலான் இருக்கிறேன். நபிமார்கள், சித்திகீன்கள், சுகதாக்கள் யாருக்கும் இல்லை, உனக்கு தான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், தம்பியை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும். உடனே கது கஃபர்த்து கது கஃபர்த்து கது கஃபர்த்து ஒரு தடவை தான் அல்லாஹ் சொல்லுவான். அண்ணன் 3 தடவை சொல்லுவார், மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன். அல்லாஹ் சொல்லுவான், தம்பியின் கையை பிடித்து கொண்டு 2 பேர்களும் சேர்ந்து சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள். இரத்த உறவு ஆழமானது. ஆனால் அந்த உறவை பற்றி இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோமா? அறவே இல்லை. 4வது ஆர்வம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகத்தையும் ஆர்வத்தையும், ஆர்வமுள்ள தலைமுறையை உருவாக்கினார்கள். இன்னைக்கு நம்ம வளரும் தலைமுறைக்கு எதுலையுமே ஆர்வம் இல்லை. செல்போனை தவிர எதுலையும் ஆர்வம் இல்லை. எப்பயுமே வந்துட்டே இருக்கிறான். எந்திரிச்சு போடா 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 1000 முறை சொன்னால் லேசா தகப்பனார் அப்படி காது கொடுத்து அப்படி பார்க்கிறான். வளரும் தலைமுறைகள் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் இருக்கிற தலைமுறையை பெருமானார் எதிர்பார்க்கிறார்கள். ஹக்கீம் இப்னு ஹிஸாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தையில யார் ஆடு வாங்கிட்டு வரதுங்கிறாங்க. கூடியிருந்த சபையில் வேகமாக ஆர்வத்தோடு, நான் வாங்கி வருகிறேன் நாயகமே. பெருமானார் 1 தீனாரை கொடுத்து ஆடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவர் என்ன வேகம் தெரியுமா? நேரா சந்தைக்கு போனாரு, 1 தீனாரை கொடுத்து ஆடு வாங்கினாரு. அதே சந்தையில 2 தீனாருக்கு அந்த ஆட்டையை வித்தாரு. மீண்டும் 1 தீனாருக்கு ஆடு வாங்கினாரு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஆட்டையும் கொடுத்தாரு, தீனாரையும் கொடுத்தாரு. பெருமானார் பார்க்கறாங்க, ஆடு இருக்கு, காசு இருக்கு. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாங்க, ஆடு ஆட்டையை போட்டதா? என்ன, ஆடும் இருக்கிறது காசும் இருக்கிறது, ஆடை எதுவும் ஆட்டை போட்டு வந்தீங்களா? இல்லை நாயகமே, சந்தைக்கு சென்றேன், 1 தீனாருக்கு ஆடு வாங்கினேன். அதே சந்தையில இதே ஆட்டை 2 தீனாருக்கு விற்றேன். மீண்டும் 1 தீனாருக்கு ஆடு வாங்கி அந்த காசை கொண்டு வந்து விட்டேன் நாயகமே. அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ ஸஃபகத்தி யமீனி. இந்த ஆர்வமும் சுறுசுறுப்பும் இருக்கிற ஹக்கீம் இப்னு ஹிஸாமின் கைகளில் இறைவாணி பரக்கத் செய்வாயாக. சுறுசுறுப்புள்ளவர்களுக்கு பரக்கத்து சேர்ந்தே இருக்கிறது இல்லையா? உலக அழகி கூட கொட்டாவி விடுகிற போது அசிங்கமாய் இருக்கிறாள் என்று எழுதுகிறாள். உலக அழகி கூட கொட்டாவி விட்டு அழகவா இருப்பா? அந்த சுறுசுறுப்பும் உற்சாகமும் இன்றைக்கு வளரும் தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய மிக முக்கிய பாடம். 5வதாக பணிவோடு கூடிய கல்வி. எல்லோருக்கும் கல்வி தேவை. கல்வி இல்லாத ஒருவர் கூட இருக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானத்திலேயே சிறந்த தானம் எது தெரியுமா? தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள். நம்மள்ட்ட கேட்டால் சொல்லிடுவோம் இல்லையா, அன்னதானம் அல்லது கண் தானம் தான் தானத்தில் சிறந்த தானம். பெருமானார் சொன்னார்கள், அஃதலுல் இல்ம் அஃதலு ஸதகா அன் துஅல்லிமர் ரஜுலு ரஜுலா. அஃதலு ஸதகா, தர்மத்திலேயே சிறந்தது ஒருவர் இன்னொருவருக்கு கல்வியை தர்மமாக தர வேண்டும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கல்வி தரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். ஆனால் பணிவோடு கூடிய கல்வியை கொடுத்தார்கள். ஈருலக சக்கரவர்த்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி. மக்கா வெற்றிங்கிறது சாதாரண வெற்றி அல்ல. தன்னை விரட்டியவர்கள் மக்காவாசிகள் யாரெல்லாம் விரட்டினார்களோ அவர்கள் அவர்களின் சந்ததிகள் என்று சொல்லவில்லை. கியாமத் நாள் வரை நாயகமே உங்களை விரட்டியவர்கள் முஷ்ரிக்கீன்கள் கால் வைக்க முடியாதீங்க. கியாமத் நாள் வரை அந்த பெரிய வெற்றியை கொண்டாடும் முகமாக இன்னைக்கு 2020 ஜெயிச்சுட்டாவே அப்படி 2 கப்பத்துக்கு நெஞ்ச நிமித்துறான் இல்லையா? அடுத்து பிரைம் மினிஸ்டர் போய் இதுல போய் விளையாடுறான், தோத்து போயிடுறான், முடிஞ்சு கதை. இனிமேல் எந்த மைதானத்துக்கு இந்த பேரை வச்சிட மாட்டானுங்க, கபரஸ்தானை தவிர. நம்ம அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களாக, குனிந்தவர்களாக, பணிந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்வியாளர் சென்றார். அப்ப பதவி கூட கூட பணிவு
கூட வேண்டும், கல்வி கூட கூட பணிவு கூட வேண்டும், பொருளாதாரம் கூட கூட பணிவு வர வேண்டும். அழகாக கவிஞர் சொல்லுவார், மரங்கள் தலையாக இருக்கிற போது தலை நிமிர்ந்து நிற்கும், அதே கனிகளை கொடுக்கிற போது, ஆப்பிளை கொடுக்கும் போது ஆப்பிள் மேலே போகுமா? நான் சிம்லா ஆப்பிள் மேலே போகுமா? பலாப்பழத்தை கொடுக்கும்போது பலாப்பழம் மேலே போகுமா? வாழைப்பழம் மேலே போகுமா? தலைகளாக இருக்கிற போது தலை நிமிர்ந்து நிற்கிற மரங்கள் பழங்களை தருகிற போது பணிந்து விடுகிறது. பணிவுதான் கல்வியின் உருவாக்கம். அப்ப பணிவோடு கூடிய கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்மா, ஸ்கூல்ல போய் பாருங்க, வாத்தியாருக்கெல்லாம் பேர் வைக்கிறான், வாத்தியாருக்கெல்லாம் பேர் வைக்கிறான். ஐயாசாமி சாருக்கு குரலே எழுதிட்டான், அகர முதல எழுத்தெல்லாம் ஐயாசாமி தலையெழுத்துட்டான். அவருக்கு குரல், வாத்தியாருக்கு படாத பாடுபடுத்துறான். அல்லாஹு அக்பர். ஆறாவதாக, அன்பிற்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும், நாம் எதை இந்த உலகத்தில் கொடுக்கிறோமோ அதைத்தான் பெற முடியும். எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவு பெற முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சமூக அக்கறையோடு வாழ சொல்லிக் கொடுக்க வேண்டும். அரசர் பவனி வருகிறார், எல்லாத்துக்கும் கொடுக்கிற அரசர் பிச்சைக்காரனை பார்த்து அரசர் கேட்டாராம், பிச்சைக்காரனை பார்த்து எனக்கு ஏதாவது குர்றான்றாரு. அந்த பிச்சைக்காரன் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு அரிசியை தூக்கி போட்டானா. மன்னனுக்கு போடும்போது ஒரு அரிசியை தூக்கி போட்டிருக்கிறான். அந்த அரிசியை பார்த்தோன்ன மன்னர் அரிசி அளவுக்கு தங்கம் கொடுன்னு சொன்னாராம். அப்பதான் பிச்சைக்காரனு குறைச்சு, டே நம்ம இங்கேயும் பிச்சைக்கார புத்தியை காட்டிட்டோமேடா, இங்கேயும் பிச்சைக்கார புத்தியை காட்டிட்டோமேடா, அள்ளி போட்டு இருந்தால் தங்கமாய் வந்திருக்குமே. எதை சமூகத்திற்கு போடுகிறோமோ, வாழ்க்கை என்பது கண்ணிதா, வாழ்க்கை என்பது எதிரொலி. எதிரொலி நாம என்ன பேசுறோமோ அதை திரும்ப கொடுக்கும் இல்லையா? அலோன் சொன்னா அலோன் வரும், திட்டுனா அதுக்கு திட்டும். வாழ்க்கை என்பதும் இப்படித்தான். ஆனால் இதை நம்முடைய வளரும் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தோமா? அன்புக்குரியவர்களே, ஒரு நாளும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஏழாவதாக, நற்குணத்தை போதிக்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு குணமொழுக்கம் இல்லாத பிள்ளைகள், மன்னிக்கும் மனோபாவம், ஒழுக்கத்திலேயே குணத்திலேயே சிறந்தது மன்னிக்கும் மனோபாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை கொல்ல வந்த எதிரியையும் மன்னித்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம கூட பிறந்த அண்ணனை மன்னிக்காத சமூகமாக, மனைவியை மன்னிக்காமல் தலாக்கிலே போய் முடிகிற அவலங்கள், கணவனை மன்னிக்காமல் ஹுலா கேட்கிற அவலங்கள் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிறது. அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களே, இந்த நிலை மாறி போக வேண்டும். எட்டாவதாக, இந்த சமூகம் வளரும் தலைமுறைக்கு நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். நண்பர்கள் அவசியம். ஹஜ்ரத் சொன்னாங்களா இல்லையா, ஆலிம்களை நண்பனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை நம் பிள்ளைகளுக்கு தேர்வு செய்து கொடுக்கிற பொறுப்பு, வளரும் தலைமுறைகள் தேர்வு செய்கிற பொறுப்பும் நமக்கு சொந்தமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கலீஃபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய பிள்ளைகளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுவோடு நட்பாக வாழ வைப்பார்கள், பழக விடுவார்கள். காரணம், அந்த குணம்தான், நண்பனுக்கு எந்த குணம் இருக்கிறதோ அந்த குணம்தான் பிள்ளைகளுக்கு வரும் என்று சொல்லுவார்கள். ஒன்பதாவதாக, அல்லாஹு அக்பர், அல்லாஹுவை பற்றி நம்முடைய வளரும் தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டும். அல்லாஹ்னா யார்? நாமே இன்னைக்கு அல்லாஹ்வை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்கோம் தெரியுமா? அல்லாஹ், என் பையன் 12ஆவதுல பாஸ் ஆயிட்டா உனக்கு 20 ரொட்டி சுட்டு கொடுக்குறேன்டா ரப்பே. அல்லாஹ் பாவம் பசியோடு பட்னியில படுத்து கிடக்கிறான் பாருங்க. அல்லாஹுவின் ஆளுமைகள், அல்லாஹுவின் வல்லமைகள், அல்லாஹுவின் உள்ளமைகள், அல்லாஹுவினுடைய ஆற்றலை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னோமா? ரப்பினுடைய மகத்துவம் என்ன, அவனுடைய சிஃபாத்துக்கள் என்ன, உலகத்தில் எல்லோருக்கும் எப்படி அவன் ரிசுக்கு கொடுக்கிறான், நமக்கு ரப்பு எப்படி ரிசுக்கை கொடுத்திருக்கிறான் என்றைக்காவது சொன்னோமா? அல்லாஹு அக்பர். சொல்லவே இல்லை அன்புக்குரியவர்களே. அப்ப அல்லாஹுவை பற்றி சொல்ல வேண்டும் நிறைவாக. மறுமையின் சிந்தனையும் மரணத்தையும் பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு, வாழ்வது ஒரு முறை, அந்த ஒரு முறையும் பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. வாழ்றது ஒரு தடவை தானே. மரணத்தை உலகத்தில் ஜெயித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து சொன்னமா இல்லையா, மரணத்தை என்றைக்காவது காசு பணத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் காரூன் இறந்திருக்க கூடாது. ஆட்சி அதிகாரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலக சக்கரவர்த்தி இறந்திருக்க கூடாது. ஞானத்தால்
மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஞானிகளின் தந்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இறந்திருக்க கூடாது. மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் மருத்துவர்கள் இறந்திருக்க கூடாது. நீங்க கொரோனாவை பார்த்தமா இல்லையா? கொரோனாவுக்கு முன்னாடி ஹஜ்ரத் எப்படி இருக்கீங்க என்று கேட்ட சமூகம் கொரோனாவுக்கு பின்னாடி ஹஜ்ரத் இருக்கீங்களான்னு கேட்குது. போன் பண்ணி ஹஜ்ரத் இருக்கிறீங்களா? அப்ப மரணத்தை ஜெயித்தவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. ரஹ்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி நாயகம் இறந்திருக்க கூடாது. மரணத்தை ஜெயித்தவர்கள் யாரும் இல்லை. ஒரு நாள் மரணம் நிகழ்ந்தே தீரும், எப்பொழுதும் தெரியாது. அதற்கு இடையிலே நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை அது பயனுள்ள வாழ்க்கையாக. அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? அஹ்னஃப் வாழ்ந்ததை போல. அஹ்னஃப் இப்னு கைஸ், அல்லாஹு அக்பர். உமர் அலி அல்லாஹ் கேட்டாங்கல்ல, ஒரு வருஷம் உமர் அலி அல்லாஹ் கூட இருந்துட்டு ஊருக்கு போகும்போது உமர் அலி அல்லாஹ் உங்களுக்கு என்ன வேணும் அஹ்னஃப் என்று கேட்கிற போது, எல்லா நாடுகளும் உமரே உங்கள் ஆட்சியில் சுபிச்சமாய் செழிப்பாய் இருக்கிறது, என் பசரா பாலைவனமாக இருக்கிறது, என் நாட்டுக்கு ஆறு வேணும், என் குடும்பத்துக்கு எதுக்கும் தேவையில்லை, என் நாட்டுக்கு ஆறு வேண்டும். எந்திரிச்சு உமர் அலி அல்லாஹ் நெற்றியிலே முத்தமிட்டார்களே, அஹ்னஃபை போல 100 இளைஞர்கள் என்னிடத்தில் இருந்தால் முழு உலகமும் உமரின் கையில் என்று சொன்னார்களே. அல்லாஹு அக்பர். அப்ப வாழ்றது ஒரு தடவை. நாம் இறந்ததற்கு பிறகும் காலத்தால் அழிக்க முடியாதவர்களாய் வாழ வேண்டும். ஒரு ஜமால் முகமது வாழ்ந்தாரு, இன்னைக்கு காலம் அவரை அழிக்க முடியவில்லை, காலத்தால் அவரை அழிக்க முடியவில்லை. ஒரே ஒன்று நிகழ்வை நான் அடிக்கடி சொல்றதுண்டு. இந்த சின்ன பிள்ளையெல்லாம் வந்திருக்கிறதுனால அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். படித்ததில் சொல்லுகிறேன். கோழியும் கோழி குஞ்சும் பேசிக்கிச்சான். கோழியும் கோழி குஞ்சும். இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் எத்தனை பேர் வச்சிருக்கிறான். அப்துல் காதருங்கிறான், ஆரோக்கிய சாமிங்கிறான், ஐயா சாமிங்கிறான், அபுத்தாயிருங்கிறான், எத்தனை பேரு, எத்தனை புனை பெயர்கள் வேறு. டாக்டருங்கிறான், ஐஏஎஸ்ங்கிறான், ஐபிஎஸ்ங்கிறான், ஆலிம்சாங்கிறான், ஏராளமான பெயர்கள், புனை பெயர்கள் மனுஷனுக்கு இருக்கு. கோழி தன்னுடைய குஞ்சை பார்த்து சொல்லிச்சான், அம்மா உனக்கு எனக்கு ஒரே பேரு, கோழி கோழி தான், வேற பேரே இல்லை. அவனுக்கு 1000 பேர் இருக்கு, நமக்கு பேரே இல்லை. அப்ப அந்த தாய்க்கோழி சொல்லிச்சான், அதெல்லாம் உண்மைதாம்மா, மனுஷன் மௌத்தா போயிட்டா எத்தனை பேரு, ஒரே பேர் தாம்மா, ஜனாசா மயித், அவ்வளோதான். ஆனால் நம்ம அப்படி இல்லைம்மா, மௌத்தா போயிட்டா எத்தனை பேர் தெரியுமா? சிக்கன் 65மா, சிக்கன் டிக்காம்மா, சில்லி சிக்கன்மா, சிக்கன் பஞ்சாபிமா, சிக்கன் ராஜஸ்தானிமா, 1000 பெயர்கள் இருக்கிற போது பேர் எடுப்பதை விட இறந்ததற்கு பிறகு வாழ்வதுதான் அம்மா மேல். இறந்ததற்கு பிறகும் வாழ வேண்டும் என்று வளரும் தலைமுறைக்கு வழிகாட்டி இருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, இந்த வழிகாட்டுதலை தான் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கொடுத்தார்கள். நாமும் இதை கொடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.